இந்த புத்திர தோஷங்கள் இருக்கின்றது அல்லது புத்திர சோகம் இருக்கின்றது என்பதை நாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் கண்டிப்பாக அந்த புத்திர தோஷத்தை சுட்டி காட்டும். அப்படி பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் கண்டிப்பாக லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ இருந்தால் நிச்சயமாக அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களும் இந்த புத்திர தோஷத்தை சொல்லும். அடுத்தாக மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்திர சோகத்தை கண்டிப்பாக தரும். அது மட்டும் இல்லாமல் மக நட்சத்திரத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ இருந்தால் கண்டிப்பாக அந்த புத்திர தோஷத்தை கண்டிப்பாக தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புனர்பூச நட்சத்திரமும் இந்த புத்திர தோஷத்தை கண்டிப்பாக சொல்லும். கேட்டை நட்சத்திரமும் இந்த புத்திர தோஷத்தை கண்டிப்பாக சுட்டிக்காட்டும். அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரங்கள், இந்த 8 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரங்கள். இதில் லக்னம் என்றாலும் சரி அல்லது லக்னாதிபதி இருந்தாலும் சரி அல்லது சந்திரன் இருந்தாலும் சரி அல்லது 5ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, குழந்தைக்கான காரக கிரகம் குருவாக இருந்தாலும் சரி, இந்த 8 நட்சத்திரங்களில் நின்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அல்லது அவருடைய மனைவிக்கு கண்டிப்பாக புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும்.